பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. டாமினோஸ் பீஸா அதனுடைய ஃபவுண்டர் டாம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தொழிலில் ஏற்பட்ட சவால் என்ன, பிரச்சனை என்ன? சிலருக்கு ப்ராடக்ட் மேலே கோபம் இருக்கும், சிலவங்களுக்கு சர்வீஸ் மேலே கோபம் இருக்கும், சிலங்களுக்கு ஸ்டோர் மேலேயே கோபம் இருக்கும். நான் வரப்போ எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கல. நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு வியாபாரம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் டோமினோஸ் டாம் பீஸாவுடைய கேட்டகரியில் நம்ம தான் கிங்கு, நம்ம கொடுக்குற ப்ராடக்டை தான் மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திமிர் நினைப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க கிச்சனில் வேலை பண்ண ஷெஃப் இருக்காங்களே, அந்த பீஸா பண்ணுறவங்க, அவங்கள களத்துக்கு அனுப்புகிறாங்க. நாணயம் விகடன் நேயர்களுக்கு வணக்கம். டேர்னிங் பாயிண்ட். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். இந்த டேர்னிங் பாயிண்ட்டு தான் அவங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றியா, மிகப்பெரிய வெற்றியா, சாதாரண தோல்வியா, மிகப்பெரிய தோல்வியா அப்படின்றத நிர்ணயிக்குது. அது அவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, சோஷியல் லைஃபாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல திருப்பு முனைகளை ஒரு மனிதன் சந்திக்கிறான். இந்த சீரீஸில் ஒரு தொழிலதிபர், ஒரு தொழில் முனைவோர், அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தித்த நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை எப்படி அவங்க திருப்பு முனையாக பயன்படுத்திக்கிட்டாங்க, மாற்றிக்கிட்டாங்க என்பதை தான் பார்க்க போகிறோம். முதல் எபிசோடில் டாமினோஸ் பீஸா அதனுடைய ஃபவுண்டர் டாம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தொழிலில் ஏற்பட்ட சவால் என்ன, பிரச்சனை என்ன, அதை அவர் எப்படி சிறப்பாக கையாண்டு அதை ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாற்றினார் அப்படின்றத தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் ஒரு தொழில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ 2 வாய்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு வாய்ஸ் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வாய்ஸ், இன்னொரு வாய்ஸ் ஆங்க்ரி கஸ்டமர்ஸ் வாய்ஸ். இதில் ஏதாவது ஒரு வாய்ஸு கூட கேட்காம போயிட்டோன்னா அந்த பிஸ்னஸ் ஒரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு ஆன வாய்ப்பு ரொம்ப அதிகம். டாமினோஸ் பீஸா 1970 ஆரம்பிக்கிறாங்க. 1980 உச்சக்கட்ட வெற்றியை பார்க்குறாங்க. ஒரு 5000 பிரான்ச்சஸ் அமெரிக்காவில் மட்டும் டாமினோஸ் பீஸா திறந்து வைக்கிறாங்க. மக்கள்லாம் அவ்வளோ ஹாப்பி. நிறைய டோர் டெலிவரி அப்படி இப்படின்னு ப்ராடக்ட்ஸ் பிரான்ச்சஸ்லேருந்து பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அமோக விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல இந்த சேல்ஸோடைய குவான்டிட்டி அதிகமாகிறப்போ குவாலிட்டி அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதே பிரச்சனை தான் டாமினோஸ்க்கும் வந்தது. குவான்டிட்டி அதிகமாக டாமினோஸனுடைய குவாலிட்டி தரம் கம்மியாக ஆரம்பிச்சது. தரம் கம்மியாக மக்கள் ஒரு விரக்தி, மக்களுக்கு ஒரு கோபம், ஒரு ஏமாற்றம் அந்த பிராண்டு மேலே, அந்த ப்ராடக்ட் மேலே வர ஆரம்பிச்சது. மக்களுக்கு அந்த ஏமாற்றம் வர பிஸ்னஸ் தொழில் நலிவடைய ஆரம்பிச்சது. ப்ளம்மட்டிங் சொல்லுவாங்களா, அப்படியே நல்லா போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு வியாபாரம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் டோமினோஸ் டாம் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம், நம்ம தான் அந்த டாமினோ பீஸாவுடைய கேட்டகரியில் நம்ம தான் கிங்கு, அதனால் நம்ம சொல்கிறத தான் மக்கள் கேட்கணும், நம்ம கொடுக்குற ப்ராடக்டை தான் மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திமிர் நினைப்பு இல்லாமல் அவர் ஏன் திடீர்னு நம்மளுடைய விற்பனை சரிஞ்சுது, ஸோ இதை மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார். இது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பு முனைன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு நல்ல வெற்றியை பெற்றுட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தொய்வு. இந்த இடத்துல அவர் எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப உண்மையாக மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு ஏதோ ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணி, ஒரு 50 எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி போய் மக்கள்கிட்ட போய் கருத்து கணிப்பு நடத்துங்க அப்படின்னு ஒரு ஏனத்தோணுன்னு அவங்க அந்த கருத்து கணிப்பை நடத்தலை. என்ன பண்ணுறாங்க, அவங்க கிச்சனில் வேலை பண்ண ஷெஃப் இருக்காங்களே, அந்த பீஸா பண்ணுறவங்க, அவங்கள களத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்கள போய் நீங்கள் மக்கள்கிட்ட அவங்களுடைய குறை என்ன, அவங்களுடைய ஏமாற்றங்கள் என்ன அப்படின்றத கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு 18 மாத காலம் நடைபெறுகிறது. ஓகே, 18 மாதம் அந்த செஃப்ங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய மக்கள், குறிப்பாக ஏமாற்றம் அடைந்த மக்கள், கோவப்பட்ட மக்கள், அவங்கள போய் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய கருத்தை கேட்குறாங்க. கேட்குறது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற கருத்தை அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ராடக்டோட மேக்கிங்கில். சிலருக்கு
ப்ராடக்ட் மேலே கோபம் இருக்கும், சிலவங்களுக்கு சர்வீஸ் மேலே கோபம் இருக்கும், சிலங்களுக்கு ஸ்டோர் மேலேயே கோபம் இருக்கும். நான் வரப்போ எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல, அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த சஜஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் அவங்களுடைய வெற்றி வந்து திரும்பவும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு மிகப்பெரிய உயரத்திற்கு அவங்களை கொண்டு செல்லுது. இந்த டொமினோஸ் பீஸாவோட பிஸ்னஸ் ஸ்டோரியிலேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய 3 விஷயங்கள். ஒன்று, எல்லா பிஸ்னஸ்லேயும் குவான்டிட்டி அதிகமாகிறப்போ அவங்களுடைய குவாலிட்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ குவான்டிட்டியை அதிகம் பண்ண நம்மளுடைய குவாலிட்டியுடைய நம்மளுடைய தரம் வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், எப்போவுமே உங்களுடைய கஸ்டமருடைய அது ஹாப்பி வாய்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்க்ரி வாய்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு வாய்ஸையும் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது, நீங்கள் உங்கள் கஸ்டமரை ஹாப்பி பண்ணும் எடுக்கிற அந்த முயற்சிகள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். அது சும்மா நேம் சேக்குக்காக என் கஸ்டமருக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்கு, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியுடைய முயற்சிகள் ரொம்ப உண்மை உள்ளதாக இருக்கணும். இப்போது நீங்கள் 2 விஷயத்தை இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிறுவனம் கூட ஒரு காலகட்டத்தில் மக்களினுடைய உணர்வை புரிஞ்சு கொள்ளாமல் அவங்க வந்து திரும்பவும் தடுக்கி விழுந்து ஒரு தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஒரு நேரம் அவங்களுக்கு வந்துடுது. அதாவது நான் ஒரு வாட்டி வெற்றி பெற்றுட்டேன், அதுக்கு அர்த்தம் வந்து இனி எல்லா நேரத்துலையும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றது கிடையாது. ஒரு காலகட்டத்துலேயும் நம்மளுடைய அப்ரோச்சை, நம்மளுடைய தொழில் வந்து மக்களுக்கு ஏற்புடையதா, மக்களுக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியதா இருக்கா அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக இதை ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்போ நம்ம தொழில் நிச்சயம் ஒரு வெற்றிகரமான தொழிலாக அமையும். இதை வந்து நம்ம டாமினோஸனுடைய வாழ்க்கையில் அந்த தொழிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த பிஸ்னஸ் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் எனக்கு தெரியும், இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டோரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் ஷேர் பண்ணலாம். இல்லைனா இந்த பிராண்டினுடைய கதையை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பிராண்டை பற்றி பேசுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்.